என்னை பார்க்காம நீ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிடுவியா அப்படின்னு முருகர் இன்றைக்கி வர வச்சுருக்காரு. ஆமாங்க, நாள் தான் வந்து வெள்ளிங்கிரி மலையை ஏறி வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசிச்சுட்டு உடனே அப்போவே கீழே இறங்க ஆரம்பித்தேன். நைட்டு வந்து 7 மணிக்கு தான் வெள்ளிங்கிரி கோயிலுக்கே வந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் அங்கே கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணிட்டேன். திரும்பவும் காலையில் எந்திரிச்சு நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கோயிலுக்கு போகணும் அப்படின்னு மனசில் தோணிடுச்சு. இருந்தாலும் கால் வலி இருந்தாலும் சரி முருகரை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். கீழேருந்து பஸ்ஸில் ஏறிட்டேன். பஸ்ஸுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. இருந்தாலும் வந்து பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கோயில் அடிவாரம் வரைக்கும் போகும். அங்கேருந்து ஒரு 30 படி மேலே ஏறி ஆகணும். நான் அந்த ஒவ்வொரு படி ஏறும்போதும் முருகரை அத்தனை டைம் சொல்லி தான் ஏறினேன். ஏன்னா ஒவ்வொரு படியும் கால் எடுத்து வைக்கும்போது அவ்வளோ வலி. முருகா முருகான்னு சொல்லிவிட்டு அந்த 30 படி ஏறுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா கால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. சரி, இருந்தாலும் முருகரை பார்க்காம மருதமலையில் வந்து பார்க்காம போகக்கூடாதுன்னு மருதமலை கோயிலுக்கு வந்திருந்தேன். பஸ்ஸில் வந்து போகும்போது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சுற்றியும் மலை. என்னால் வந்து இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் இவ்வளோ தூரம் என்னால் அந்த மலையை வந்து காட்ட முடியல. சரி, கீழேருந்து போகும்போது அந்த மலையோட ஃபுல் வியூவும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தேன். ஸோ இந்த சேனலில் நம்ம இன்னொரு பெரிய சாகச பயணமாக வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசித்த வீடியோவும் சீக்கிரம் கூடி விரைவில் வரப்போகுது. ஸோ தைப்பூசத்தை முன்னிட்டு முருகர் அருளால் முருகரை தரிசிக்க மருதமலைக்கு போயிருந்த வீடியோ தான் அது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதமலை கோயிலுக்கு வந்திருக்கோம். நம்ம மருதமலையில் இப்போ இன்றைக்கி கூட்டம் வந்து தைப்பூசத்துக்கு நாள் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நாளையிலேருந்து சரியான கூட்டமாக இருக்கும். ஸோ நடந்து போகிறவங்களுக்கு தனியாக வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் போகிற வழி, ஆனால் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு என்னென்னா வழி இது. ஸோ மருதமலையில் தைப்பூசத்தை முன்னிட்டு சூப்பராக வந்து அந்த என்ட்ரன்ஸ் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வரவங்களுக்கு வந்து நடந்து வரவங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்து நிறைய பேர் அன்னதானம் கூடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதும் வந்து பஸ்ஸில் இருந்து வரும்போது பார்த்துட்டே வந்திருந்தேன். ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு வந்து வர்றதும் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி வரல. ஸோ எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாள் வந்து வெள்ளிங்கிரி போயிட்டு ரூமில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன். காலையில் வெள்ளிங்கிரி மலை ஏறிட்டு நைட்டு வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது கால் ரெண்டும் பயங்கரமான வலி. சரி, நானே ஒரு மணி நேரம் உட்காந்து காலெலாம் அழுத்திக்கிட்டு தான் ஸோ கோயிலுக்கு கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணி மருதமலைக்கு வந்திருந்தேன். ஸோ மருதமலையில் நடந்து போகிறவங்களுக்கும் அந்த தனியாக வழி இருக்குது. படியில் ஏறி போடலாம். கொஞ்சம் வயசானவங்க இல்லை குழந்தைங்கள போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பஸ்லேயும் வந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட்டு. அதுவும் இப்போ இந்த மாதிரி பண்டிகை டைமில் கூட்டம் நிறையா கோயிலுக்கு வர டைம்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து முன்ன வந்து திருக்கோயிலோட பஸ்ஸு அப்படின்னு 2 பஸ் இருக்கும். அது இல்லாமல் இப்போ தனியாக வந்து பஸ் வசதியும் அதிகம் பண்ணியிருக்காங்க. 2 பஸ் மட்டும் கிடையாது. கூட்டம் சேர சேர மேலே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாம் முருகன் அருள் தான். இந்த கோயிலும் பார்த்திங்கன்னா இந்த தடத்தில் வந்து நம்ம ஒரு சில டைமில் நைட் டைமில் வரும்போது யானையோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நாங்கள் போன முறை வரும்போது அது கேள்விப்பட்டோம். நைட்டு வந்து இறங்கும் போது கீழே யானை இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் நின்று பொறுமையாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அது வந்து ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி நடக்கும். இருந்தாலும் வந்து ஃபுல் சேஃப்டியாக தான் இருக்கும் கோயிலுக்கு போகிறது. ஸோ மருதமலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் கோயிலுக்கு போகிறதும் வந்து இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சா இன்றைக்கி கோயிலுக்கு போகணுன்னு தோணிச்சு வந்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நாள் வந்து தைப்பூசத்துக்கு நாள் முருகருக்கு அங்கே சிறப்பு அபிஷேகம், திருக்கல்யாணம் எல்லாமே நடைபெறும். 12 மணிக்கு கரெக்டாக வந்து திருக்கல்யாண வைபவம் காலையில் யாகம் வளர்த்தி முருகருக்கு வந்து திருக்கல்யாணம் நடந்தது. ஸோ அதோட நிகழ்வும் பார்த்துட்டு சாமியை வந்து நல்லா சிறப்பு தரிசனம் பொறுமையாக நின்று நல்லா தரிசிச்சுட்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் இந்த கோயில் வந்து இப்போ தைப்பூசத்தை முன்னிட்டு என்னென்னலாம் கோயிலில் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப வந்து எனக்கு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இருந்தது. எனக்கு கோயிலுக்கு வரோம் அப்படிங்கிறது தைப்பூசத்தன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிறது நான் யோசிக்கல. ஆனால் இன்றைக்கி வந்துட்டேன். அதே போல் மேலே வந்து சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எனக்கு இந்த டைமில் நடக்கும்னு தெரியாது. ஸோ போன அன்றைக்கி கரெக்டாக அந்த திருக்கல்யாண வைபவம் நடந்தது, பார்த்துட்டு வந்தேன். உச்சிகால பூஜை அந்த 12 மணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரத்தில் பூஜை நடந்தது. அதையும் வந்து சிறப்பு தரிசனமாக பார்த்துட்டு வந்தேன். இந்த 4 நாள் வந்து கோயில் என்னென்ன இது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சார்ட் போட்டிருந்தாங்க. 5ஆம் தேதி,
10ஆம் தேதி தான் வந்து நம்ம திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வந்திருந்தோம். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து தைப்பூசத்தை முன்னிட்டு திருத்தேர் வடம் பிடித்தல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. காலை 11 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல். கோயில் நம்ம படி ஏறி மேலே ஏறுற வழியிலேயே இந்த பிரசாதம் இது இருக்குது, பிரசாத நிலையம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடை, தினை மாவு வடை, அப்புறம் வந்து புளியோதரை இருக்கும், பொங்கல், லட்டு, இந்த மாதிரி எல்லா பிரசாதமும் கிடைக்கும். சுவைக்கு வந்து சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முருகன் இந்த படி ஏறுறதுக்கே என்னை சோதிச்சிட்டாரு. ஏன்னா படி பார்த்திங்கன்னா அதில் ஒரு 30 படி இருக்கும். இந்த 30 படி ஏறுறதுக்கு நான் இன்றைக்கி முருகரை நினச்சிட்டு தான் ஏறினேன். இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்னால் எடுத்தே வைக்க முடியல. இருந்தாலும் முருகான்னு சொல்லிவிட்டு முருகனை பார்க்கணும் அப்படின்னு மேலே வேகமாக ஓடிட்டேன். நான் ஏறும் போதே தெரியும் உங்களுக்கு கேமராவில், என்னால் எடுக்க முடியல. இருந்தாலும் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மேலே ஏற முடிஞ்சுது. அந்த கைப்பிடி இருந்ததுனால பிடிச்சி மேலே ஏறிட்டு இருந்தேன். இந்த மண்டபத்தில் தான் முருகருக்கு சிறப்பு யாகம் வளர்த்தி திருக்கல்யாண வைபவம் நடந்தது. ஸோ இந்த மண்டபத்திலே தான் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனத்துக்கும் டிக்கெட் கொடுக்குறாங்க. இலவச தரிசனமும் இருக்குது. அதே போல் சிறப்பு தரிசனத்துக்கு 50 ரூபா ஒரு ஆளுக்கு தரிசன டிக்கெட் வாங்கணும். ஸோ அது வாங்கிட்டு முருகருக்கு அந்த யாகம் வளர்த்துறது, அப்புறம் திருக்கல்யாண நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதே போல் மங்கள வாத்தியமும் வாசிச்சுட்டு இருந்தாங்க. கேட்கவே ரொம்ப அமைதியாக நல்லா சூப்பராக இருந்தது அந்த இடமே. திருக்கல்யாணத்துக்கு யாகம் வளர்த்திட்டு இருந்தாங்க. ஸோ திருக்கல்யாணமும் வந்து கரெக்டாக அந்த 12 கரெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஸோ நேராக வந்து தரிசனம் பார்க்குறதுக்கு உள்ளே போனேன். ஆனால் நான் மறந்தாப்பில் வந்து இலவச தரிசனம் அந்த கவுண்டருக்கு வழியாக போயிட்டேன். ஆனால் நம்ம சிறப்பு தரிசனம். சரி, அந்த இலவச தரிசனத்துலேயும் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு சாமி பார்த்துருவான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், ஃபஸ்ட்டு போய் நம்ம சிறப்பு தரிசனத்துலேயே தரிசனம் பண்ணிட்டு வந்துடலான்னு நேராக உள்ள கவுண்டரில் போய் நின்று உள்ளே போனேன். போய் முன்னாடி கரெக்டாக அந்த வாசல்கிட்ட நின்றுட்டுருந்தேன். சாமிக்கு அபிஷேகம்லாம் முடித்து திரையை அப்போ தான் விளக்குனேன். சாமியை ராஜ அலங்காரத்தில் பார்த்து தரிசித்து வந்தேன். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்து பிரசாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புனேன். டைம் வந்து 1 மணி என்னமோ சாமி பார்த்துட்டு வரும்போது. தைப்பூசத்தை முன்னிட்டு கோயிலில் சுற்றி பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேஷன் பண்ணுவாங்களா இருக்கும். அதுக்கு உண்டான வேலையும் நடந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு வந்து தைப்பூசத்துக்கு சாமிக்கு வந்து கோயிலில் வந்து சிறப்பு அபிஷேகம், அதே போல் இங்கே மாதிரி டெக்கரேஷன், கோயில் சுற்றி நல்லா டெக்கரேஷன் பண்ணுறாங்க. கோயில் வந்து சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி முன் மண்டபம் ரெடி ஆகிட்டுருக்கு. நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு வரும்போது தான் அந்த வேலையை தொடங்கியிருந்தாங்க. எல்லாமே ஸ்டார்ட் பண்ண மண்டபத்துக்கு உண்டான வேலை நடந்துகிட்ருக்கு. அவ்வளோ இந்த தேருக்கும் வந்து நல்லா அழகு இது பண்ணி அலங்காரம் பண்ணி தேரையும் நிற்க வச்சுருந்தாங்க. ராஜகோபுரத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப பூரிப்பாக இருந்தது. அப்படியே அந்த இடத்த நான் சுற்றி பார்த்துட்டே இருந்து இன்றைக்கி முருகனை தரிசிச்சுட்டு வந்திருந்தேன். இதில் வந்து இன்னொரு விஷயம், 2 தேர் நின்றுட்டு இருந்தது. அதாவது நாளைக்கு ஒரு தேர், நாளான்னைக்கு ஒரு தேருங்கிற மாதிரி இருக்க மாட்டிருக்கு. 2 தேர் நிறுத்தி வச்சுருந்தாங்க. தேரையும் வந்து நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி போகும்போது கூட தேர் பார்த்ததில்ல. ஏன்னா தேர் உள்ளே அந்த ஷெட்டில் நிறுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ கீழே இறங்கினோன்னே தரிசனம் பார்த்துட்டு இந்த ராஜகோபுரம் வழியாக கீழே இறங்கணும் அப்படின்னா இந்தாண்ட பிரசாதம் கொடுக்குற இடம் இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான பிரசாதம்னா பஞ்சாமிர்தம், தினை மாவு, லட்டு, முறுக்கு, இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ நானும் வீட்டுக்கு பிரசாதம் வாங்கிட்டு கருப்பட்டி வெல்லமும் இந்த டைம் புதுசாக வாங்கியிருந்தேன். கருப்பட்டி வெல்லம் சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு. உண்மையாகவே இன்றைக்கி முருகன் அருளால் தான் கோயிலுக்கு வந்தேன். ஏன்னா முருகன் அருள் இருந்தனால தான் மலையை ஏற முடிஞ்சது என்னால். ஸோ மருதமலை முருகருக்கு அரோகரா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு முருகனை பார்த்து கீழே வந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் அன்னதான கூடமும் இருந்தது. ஒரு நாளைக்கு 100 பேர்த்துக்கு வந்து இலவச அன்னதானம் போடுறாங்க. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. இந்த மருதமலை சுற்றிலும் இருக்க பார்த்திங்கன்னா மருத மரங்கள் நிறையா இருக்குது. அதனால் இதை வந்து மருத மலைன்னு சொல்கிறாங்க. கோயிலும் பார்த்திங்கன்னா அந்த மலைக்கே வந்து ஒரு அழகாக இந்த மாதிரி கோயில் நடுவில் இருக்கும். மலைக்கு நடுவில் இந்த கோயில் இருக்கும். பார்க்கவே சூப்பராக இருக்கும்.